ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வைரலான 3 டாபிக் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கே ஏர் இந்தியாவுடைய போயிங் ரக விமானம் 787 விபத்துக்குள்ளாகி பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கில் வந்துச்சு. அதாவது இப்படிப்பட்ட ஒரு கோர விபத்தா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக பிளாக் பாக்ஸில் இருக்க தகவல்கள் வந்துச்சுன்னா சூப்பராக குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம், அவனை இதுக்காச்சும் ஒரு நல்ல ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது இப்போ பைலட் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி திருப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைலட் அசோசியேஷன்லேருந்து நோ நாங்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போயிங் ரக விமானம் எங்கள் இதெல்லாம் செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம். இதில் உண்மையிலேயே என்ன நடக்குது, யார் மேலே தப்பு இருக்குது, யார் மாட்டிக்கிட்டா உண்மையிலேயே அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட தெளிவாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம பேசிக்காக எடுத்துகிட்டு இந்த ஏர்லைனில் சுற்றி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன் டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ண போகிறோம். இது முதல் டாபிக். அடுத்து இந்த ரேட் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதாவது எமர்ஜென்சியில் எல்லாம் ஃபெயிலியர் ஆகும் பொழுது ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஜினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வரும், கீழே டிப்ளாய் ஆகும். அது எப்போ டிப்ளாய் ஆகிருக்கு, உண்மையிலேயே அந்த ஆல்டிடியூடில் பறந்துச்சா அப்படின்ற அந்த கேள்வி நமக்கு இருக்குது. அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து இந்த பைலட்டோடைய காக்பிட்டில் ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. அந்த கான்வர்சேஷன் நிஜமாகவே அது நடந்ததா, இல்லை போயிங் தன்னுடைய விமானத்தை காப்பாற்றுவதற்காக பைலட்டுகளை சிக்க வைக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு தோணுது. ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக, ஸோ ஒட்டுமொத்தமாக ஏர் இந்தியாவை பற்றிய டீட்டெயிலான இன்வெஸ்டிகேஷன் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ அமெரிக்க பத்திரிகையான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அது மட்டும் இல்லாமல் நியூயார்க் போஸ்ட்டில் என்ன போடுறாங்க அப்படின்னா, பைலட்டுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, ஸோ அதனால தான் இந்த ஃப்ளைட்டை அவர் சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த சீனியர் மோஸ்ட் பைலட் இருப்பார்ல, அதாவது த கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சுமித் சபர்வால் அவர் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. கூட இருந்த கிளைவ் குண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர், அவர் கிடையாது, இவர் தான் பண்ணியிருக்காரு, இவருக்கு தான் மென்டல் ஹெல்த் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்க அம்மா இறந்தது 2022, அதுக்கடுத்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 2025 தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. யாராவது 3 வருஷமாக மன உளைச்சலில் இருந்து சூசைட் பண்ணுவாங்களா? அது அப்படி சொல்கிறானுங்க. அவங்க அப்பா பார்த்துக்கணும், ஏஜ் 86 வயசு அவங்க அப்பாவுக்கு, அதுக்காக பார்த்தீங்கன்னா இவர் அவங்க அப்பா பார்த்துக்க முடியல, அவங்க அம்மா இறந்த துக்கம், அவங்க அம்மா இறந்தப்போ ஒரு லாங் லீவ் வேறு எடுத்திருந்தாரு, ஸோ இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணும் பொழுது சூசைடு தான் அப்படின்ற மாதிரி திருப்புறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இதை சொன்னால் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி என்ன விளையாட்டாக இருக்காடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஏர் இந்தியாவையும் இந்த போயிங்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி பைலட் மேலே குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. இப்போது பைலட் அசோசியேஷன்லேருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எப்படா அவங்களுக்கு தெரியும், எங்ககிட்டயே என்ன ரிப்போர்ட் இப்போ தான் அதுக்குள்ளேயே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் எப்படா நீங்கள் ஃபைண்டிங்ஸ் பைலட் சீனியர் பைலட் தான் காரணங்கிறத கணிக்கிறீங்க, உங்ககிட்ட இருந்த ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த வகையில் நல்ல விஷயம் தான். அடுத்து இந்த விஸ்வாஸ் குமார்னு ஒருத்தர் தப்பிச்சார்ல, அவர் பயங்கர மன உளைச்சல் இருக்காராம். ஏன்னா ஏற்கனவே 11A சீட்லேருந்து ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு, அவரும் 27 வருஷம் ஆச்சு தப்பிச்சு. இப்போ கூட சொல்கிறாராம், இந்த மாதிரி நான் தப்பிச்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த நினைவுகள் என்னை போட்டு புரட்டுது அப்படின்ற மாதிரி. இவருக்கும் தற்கொலை எண்ணங்கள்லாம் தோணுதான், நம்ம எப்படியா சித்தரலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த மரண ஓலங்கள், அவர் அந்த கீழே விழுந்தப்போ என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது பத்தாது, இவரை வேற எல்லாரும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாரு, ஸோ இவர் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஒரு கான்ஸ்பிரசி உண்டாச்சு. ஸோ அவருடைய நிலைமையும் இப்போ அப்படி தான் இருக்குது. ரொம்ப மனம் உடைந்து காணப்படுகிறார். அவர் தற்கொலை முடிவு எடுத்துக்க போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருகிறது. அந்த அளவுக்கு மன அழுத்தம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இது தீவிரவாத தாக்குதலாக இருந்துச்சு. இப்போ பைலட் சூசைடல் தாட்டு, நான் அதனால் எல்லாத்தையும் போய் நான் முடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி நினச்சி ஏதாவது பண்ணியிருந்தாலும்
ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விபத்துக்குள்ளான இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மெடிக்கல் காலேஜ், ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஒரு குடியிருப்பு பகுதிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அங்கே போய் அடிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க அடிக்கலை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பைலட் வந்து பார்த்தீங்கன்னா இதை சூசைடா இல்லை வந்து இதை வந்து ஒரு தீவிரவாத தாக்குதலாக இதை பண்ணல. உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸை காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து செமையாக ஹேண்டில் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் ஸ்டீவ் ஃப்ளையிங் பீஸ்ட் சொல்லிட்டு 2 பைலட் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஏன் இவங்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து போயிங் ரக விமானம், அவரை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. அவர் போடுறதெல்லாம் பைலட்டுன்றார். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை, இதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டடான்னு சொல்லி காடு துப்புற மாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம ஏர் இண்டியா பற்றி. அது பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள். ஒரு 2 days முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் பார்ட் 2ல் அதை விட கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காரு. இதையெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்ல ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிரேக்கிங்காக இருக்கும். அதை கேட்கும் பொழுது எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது. சரி, ஃப்ளையிங் பீஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா பேஜ் நம்பர் 14 இந்த இமீடியட்லி தேர் ஆஃப்டர் டைமே மென்ஷன் பண்ணலைங்க. முக்கியமான தருணத்தில் நீங்கள் பேஜ் 14 ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இமீடியட்லி தேர் ஆஃப்டர் இன்ஜின் வந்து இதாகிடுச்சு, இமீடியட்லி தேர் ஆஃப்டர் இன்ஜின் வந்து இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி டைம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆல்டிடியூடு, விமானத்துடைய பறந்த அந்த ஒரு ஃபீட் இருக்குது தெரியுமா, அது 600 feet அப்படி எதையுமே மென்ஷன் பண்ணல. எங்கே வந்து அது இன்ஜின் கோளார் ஆச்சு, எந்த இடத்துல ஆல்டிடியூடில் வந்து மிஸ்டேக் ஆச்சு அப்படின்றத ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. இன்னொன்று இன்ஜின் N1 N2ன்னு போட்டாங்க, அது லெஃப்ட் இன்ஜினா இல்லை ரைட் இன்ஜினா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணல. பாருங்கள் எவ்வளோ ரிப்போர்ட்டில் வந்து தப்பு இருக்குன்னு. இன்னொன்று என்னென்னா இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நிஜமாகவே குவாலிஃபைடாக எவனாவது ஒருத்தன் உட்காந்து தான் இந்த ரிப்போர்ட்டை பண்ணாங்களா அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு டவுட் இருக்குது. இன்னொன்று காக்பிட்டில் வாய்ஸ் ரெக்கார்டிங், பைலட்ஸ் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க, பைலட் வந்து கேட்டார் ஏன் வந்து டேன் ஆஃப் பண்ணேன், நான் டேன் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படியா பேசியிருப்பாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். லாஸ்ட் டைமில் எப்படி இருக்கும்? அந்த கோர்ட்டில் வந்து சொல்லுவாங்கல்ல, பைலட் வந்து இந்த பைலட் இப்படி சொல்லுவார், இந்த பைலட் ரெஸ்பாண்ட் பண்ணுவார், அதுக்கு இவர் வந்து அப்போ அப்படியே அமைதியாயிட்டாங்களா, ஒய்டி கட் ஆஃப் அப்படின்னோடனே நோ மேடைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? அதுக்கடுத்து அந்த கான்வர்சேஷன் எங்கே, அந்த ஃபுல் கான்வர்சேஷன் போடுங்க. அந்த கோர்ட்டரில் எதுவுமே வரலையே, சும்மா வந்து பைலட் வந்து இப்படி கேட்டார், இந்த பைலட் இப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. பட் கோர்ட்ஸில் எதுவுமே வரலையே அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார். பயங்கரமாக இருந்தது, நிஜமாவே செமையான கேள்வி. அடுத்து இந்த ரேட் இமீடியட்லி ஆஃப்டர் டேக் ஆஃப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இமீடியட்லி ஆஃப்டர் டேக் ஆஃப்னா டேக் ஆஃப் ஆகி 1 செகண்ட்லேயே ஆகலாம், 2 செகண்ட்லேயே ஆகலாம், 3 செகண்ட்லேயே ஆகலாம். எந்த செகண்டில் ஆச்சு, அந்த டைமிங் எங்கே, அதுவும் போடல. இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவனோ வந்து இந்த என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷனல் இல்லாமல் எவனோ ஒருத்தன் சும்மா அவசரத்துக்கு எழுதி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ரிப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுது. ஏன்னா அந்த விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி எப்போ இந்த விமானம் வந்து அப்படியே லூஸ் ஆச்சு அந்த ஆல்டிடியூடை அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது the aircraft started to lose altitude before crossing the airport peripheral அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான். இது என்னடா இது ஃபைண்டிங்கு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது எப்போ போச்சுன்னா அப்படியே மேலே போயிட்டு இருக்கும்போது அந்த ஏர்போர்ட்டோடைய அந்த பெரிஃபரல் வாலில் வந்து தாண்ட பொழுது அது இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சான். அப்போ அது போகிறப்ப எவ்வளோ ஃபீட் போயிருக்கும், 600 feet தான் இவங்க ஃபெயில் ஆகிருக்குன்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது வந்து முழுக்க இன்ஜின் ஃபெயில் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்று இவங்க சொல்கிறபடி எடுத்துப்போமே, 70 அடியிலேயே அந்த ரேட் வந்து வந்துருச்சு. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது இன்ஜின் வந்து 30-40 அடியிலேயே ஃபெயில் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க சொன்ன மாதிரி 600 feet வரைக்கும் இந்த விமானம் பறக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட். அடுத்து இந்த மேடே அப்படின்றத ரொம்ப ஃபாஸ்ட்டாக பதட்டமாக இல்லாமல் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லணும், ஏன்னா இவங்கெல்லாம் ட்ரெயின்டு. இவங்களுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தை வந்து நேவிகேட் பண்ணணும், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போகுதா இல்லையா அந்த ரூட் செக் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் கம்யூனிகேட் சொல்கிறாங்க. அதாவது நல்லா கவனிச்சிங்கன்னா ஏவியேட்டு, நேவிகேட்டு, அதுக்கடுத்து தான் கம்யூனிகேட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாதான் அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட ஃபைண்டிங்ஸ்லாம் இருக்குது. சரி, அதை விட்டுட்டு மேடேன்னு முதல்ல இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பதட்டமாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து தான் மேடே, அதான் அவங்களாம் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ இது ஒன்று. அடுத்து இது வந்து பைலட் எரர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது வந்து கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ பைலட் எரரில் நீங்களே நினச்சிக்கோங்க, ஒரு இன்ஜின் வந்து ஃபெயில் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
அதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து சூசைடாக இருக்குது, இல்லை வந்து ஒருத்தன் வந்து இதை வேணும்னே தள்ளணும் அப்படின்னா திருப்பி அதை எதுக்குப்பா ஆன் பண்ணுறான்? எதுக்கு மேடைன்னு சொல்கிறான்? எப்படியும் சூசைட் தான் பண்ண போகிறோம், அடிச்சு போய் நொறுக்கிடுவோம், போய் விமானத்தை போய் இறக்கிடும் அப்படியே. ஸோ அப்பயே தெரிஞ்சிருச்சு இது சூசைடல் இது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எவனாவது ஒருத்தன் சூசைட் பண்ணும் பொழுது விமானத்தை இப்படி இறக்குவானா இல்லை இப்படியே போகுமா? அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போராடி இருக்காங்க, எப்படியாச்சும் இந்த விமானத்தை மேலே தூக்கிடணும் அப்படின்றதற்காக. ஸோ முதல்லையே இன்ஜின் ஃபெயில் ஆகிருக்கு, அதுக்காக தான் ரேட் வந்து டிப்ளாய் ஆகிருக்கு. அதுக்கடுத்து தான் மேலே ஏறம் விழுது வேற லெவலில் வந்து லூஸ் ஆகிருக்கு, அப்படியே கீழே விழுந்திருக்கு, இப்படி விழலை. ஸோ அது ஒரு ரீசன். பைலட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்து பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு அதுவும் இல்லை. சரியா? அடுத்து வந்து உள்ளே வந்து ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா பைலட்டுக்கு வந்து சும்மா விட்டுருவீங்களா? இப்போ என்னடா இது கட் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னா நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை போய் சொல்லாது. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணாலும் சரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ரீடிங்கில் காமிச்சிடும், மாட்டிப்பீங்க. அதனால் அதை வச்சு நீங்கள் தப்பிக்க முடியாது. நல்லா அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஓகே? ஸோ அதுவும் கிடையாது, அதுவும் ரூல்ட் அவுட். அப்போ இல்லை ஃபைட் நடந்திருக்கும், பைலட் 2 பேரும் அடிச்சுப்பாங்க மாற்றி, அதெல்லாம் கூட எதுவுமே நடக்கலை. இல்லை அந்த இடத்துல நடந்த உண்மையான சம்பவம் என்னங்கிறத இவங்க வெளியிடலை, பைலட் பேசின எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வந்து வெளியிடலை. சரியா? ஸோ இதில் என்ன கான்ஸ்பிரசினா, எல்லாம் எப்படியாலும் பேசிட்டு போட்டோம், பைலட் கிலட்னு பேசிட்டு போட்டோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த இன்ஜின் வந்து ஃபெயில் ஆகிருக்கும் ஏறம் விழுது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி கீழே விழுந்துடும்ன்றதுக்காக ஃபியூவல் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க பைலட். அதுக்கடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சரி டைம் இல்லை, அதுக்கு மேலே வந்து இன்னொரு இன்ஜினை நம்ம ஆன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சஃபிஷியண்ட்டாக பவர் வந்து இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ரேட்டை வச்சு மூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் ஆகலை. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் சுவிட்சை அவங்க வந்து ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இன்ஜின் ஃபெயில்டு தான் இதற்கு வந்து முழுக்க ரீசன். இதில் வந்து விஸ்வாஸ் குமாரும் வந்து கிடையாது, இந்த பைலட்ஸும் கிடையாது. போயிங் வந்து தன்னுடைய விமானத்தை காப்பாற்றுவதற்கு, ஏன்னா பெரிய டாலர் பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அமெரிக்கன் பத்திரிகையில் தான் வந்திருக்கு தவிர போயிங் வந்து நல்ல ஒரு விமானம் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுக்காம போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இது வந்து இந்தியாவுக்குள்ளே வச்சு காசை கொடுத்து ஒரு டீலோ எக்ஸ்சேஞ்சோ பண்ணி போயிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. அதுதான் உண்மையிலே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பைலட்டோடைய எக்ஸாக்ட் வேர்ட்ஸும் வந்து அவங்க கொடுக்கப்படலை அப்படிங்கிறப்ப இந்த ரிப்போர்ட்டில் எவ்வளோ ஓட்டைகள் இருக்குது. ஸோ அப்படி இருந்தும் எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ட் 3ல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பேசலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.